السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மறுமையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான பரிந்துரை, ஷஃபாஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக? பணத்துக்காகவா, காசுக்காகவா, இல்லை ஒரு நல்ல வேலைக்காகவா, இல்லை மற்றவங்க நம்மளை பாராட்டணும் என்பதற்காகவா? இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு உதவாதுங்க. இந்த ஓட்டம் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுவிடும். எப்போ தெரியுங்களா? நம்மளோட உயிர் நம்மளை விட்டு பிரியும் போது. நம்மளோட உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்ட பிறகு எல்லாம் நம்மளுக்கு திரையிட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இம்மை வாழ்க்கை முடிஞ்சு நம்ம மறுமை வாழ்க்கைக்கு தயாராகிடுறோம். அந்த மறுமையினால நம்மளுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படாது, பெரிய பதவி தேவைப்படாது. அங்கே நமக்கு தேவையெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான்: அல்லாஹ்வோட கருணை, இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சூரியன் நம்ம தலைக்கு 1 மைல் தொலைவில் வந்து சுட்டு எரிக்குங்க. தாகத்தில் மனுஷங்க எல்லாம் வழியில் நாக்கெல்லாம் வெளியே தள்ளுங்க. தாகத்தில் நம்மளால தவிச்சு போய் கிடப்போம். அப்போது மக்கள் எல்லாருமே வந்து வேர்வையில் முழுகி போய் கிடப்பாங்க. அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற அளவுக்கு அந்த வேர்வையில முழுகி போய் கிடப்பாங்க. அப்போ அங்கே எந்த உறவுமே இருக்காதுங்களே. தந்தை மகனை தேட மாட்டாரு, தாய் மகளை பார்க்க மாட்டாங்க. ஒரு மனிதனும் நப்சி நப்சின்ட்டு தன்னோட நிலையை நினைச்சு அலறுவாங்க. அந்த துயரம் தாங்க முடியாம மக்கள் எல்லாரும் நபிமார்கள்ட்ட போய் முறையிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹு அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, இன்று என் இறைவன் மிக கோபமா இருக்கான், நான் எனக்காக மட்டுமே சொல்லி அஞ்சு விலகி விடுவாங்க. இறுதியாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, எனக்காக பரிந்துரை செய்யுங்கன்னு. அப்போ அவர் சொல்வாரு, அனாலஹா அனாலஹா, அந்த பணிக்கு நானே இருக்கிறேன். இதில் வந்து ஆதாரம் என்ன இருக்குன்னா, சஹீஹ் புகாரி 4712, சஹீஹ் முஸ்லிம் 194. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷி கீழே போய் சஜிதா செய்வாங்க. அப்போ அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் கவனிச்சிங்களா? அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத். அந்த இடத்துல அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாரு பாருங்க. மாஷா அல்லாஹ். யா முஹம்மத், உங்கள் தலையை உயர்த்தி கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிந்துரை செய்யுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். சுபஹான் அல்லாஹ். இதுதான் மகாமுல் மஹமூத். ஒட்டுமொத்த மனிதருக்கும் பரிந்துரை செய்ய அந்த உன்னதமான நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தாலா ஒரு நபிமார்களுக்கும் ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த ஒரு துவாக்களையும் அவங்க இம்மையிலேயே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும், நான் என்னோட உம்மத்துக்காக என்னுடைய பரிந்துரை இருக்கிறதுன்னு சொல்லி மறுமை நாள நான் அந்த துவாவை கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று நினைவிருக்கணும், அல்லாஹ்வோட அனுமதி இருந்தால் மட்டுமே எவருக்கும் பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்கிறான், அவனது அனுமதி இல்லாமல் அவனிடம் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. ஆதாரம் வந்து அல் குர்ஆன்ல 2:255 அத்தியாயம். இந்த பாக்கியசாலி யாருன்னு தெரியுங்களா? அன்பானவர்களே, நபியோட பரிந்துரை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ஷிர்க் இணை வைத்தலில் மரணித்தவங்களுக்கா, இல்லை தொழுகையை தூக்கி எறிஞ்சவங்களுக்கா? மறுமை நாள்ல முதல் கேள்வியே தொழுகையை பற்றி மட்டும்தான் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. தொழுகையை முதல் கடமையா நினைச்சு அதை ஃபர்ஸ்ட் தொழுதுருங்க. இது தெம்பர் 413வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு கேட்ட பிறகு எனக்காக வசீலாவை தேடுபவனுக்கு என்னுடைய பரிந்துரை கடமையாகிவிட்டது. இதுக்குண்டான ஆதாரம் பார்த்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் 384. அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக செலவாது செய்யணும். தொழுகை வந்து முறையாக தொழணும். சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றணும். மறுமையில நம்மளுடைய பேரோ ஊரோ கேட்கப்படாது. ஒரே ஒரு குரல் நமக்காக ஒலிக்க வேண்டும். அது என்ன தெரியுங்களா? யா அல்லாஹ், இவர் என் உம்மத். யா அல்லாஹ், என் உம்மத்தை சேர்ந்தவர், இவரை மன்னித்து விடு. அல்லாவிடம் கையேந்துவோம். யா அல்லாஹ், மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரைக்கு தகுதியான உம்மத்தார்களாக
எங்களை ஆக்கி வைப்பாயாக. கியாமத் நாளில் அவர்களின் திரகங்களால் ஹவுதுல் கௌசர் எனும் நீர் அருந்தும் பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. நரக நெருப்பில் இருந்து எம்மை பாதுகாத்து என் நபியுடன் சொர்க்கத்தில் இருக்கும் நசீபை வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.